வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் என்ன உதவி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான காணொலி. ஏன்னா நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி ஒரு முக்கியமான காணொலி இன்றைக்கு. முக்கியமாக ஒரு பிறந்த நாள். நான் முதலாவதாக காணொலிக்கு போகணும், பிறந்த நாளை பற்றி சொல்லுவோம். இந்த டன்ஜா பரந்தாமன் சொல்லி அவர் அந்த பிள்ளைன்ற 11வது கனடாவில் வசிக்கிற டன்ஜா பரந்தாமனின் 11வது பிறந்த நாள் இன்றைய நாள். முதலாவது அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா செல்வமும் பெற்று சந்தோஷமாக என்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாளுக்காக தான் இந்த அவரோட பேரப்பிள்ளைன்னு சொல்லி தங்கண்ட பேரப்பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னமே தொடர்பு கொண்டதாக தங்கண்ட பேரப்பிள்ளைன்ற பிறந்த நாள் வருது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தகப்பன் இல்லாத ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டியை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தார். நாங்கள் உடனே ஓகே, அதுக்குரிய அவர் கேட்ட தகுதியோடு இங்கே பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ அதில் ஒரு ஆளைத்தான் நாங்கள் உடனே ஓமென்று சொல்லியிருந்தோம். அப்போ அதில் நாங்கள் நெடுவலுமே இவர் ஸ்கூலுக்கு எங்கட பிள்ளைகளை விட போவேக்கல அந்த பிள்ளை வந்து அவங்கட பிள்ளையை நடத்தி கூட்டிகிட்டு அந்த நடு வெயிலுகளை நடத்தி கூட்டிகிட்டு போய் வரைக்குள்ளே பார்க்க உண்மையில் பரிதாபமாக இருந்தது. எங்களுக்கு கிட்டத்தட்ட கனகாலமாக அது இருந்தது. அதை பார்த்து பாருங்க, ஒரு உறவுகள் வந்து இப்படி ஒரு சைக்கிள் ஒன்று வழங்க வேணுமென்று சொல்லி எங்கள் மூலம் வந்து அந்த பிள்ளைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கல எங்களுக்கு அதிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வேறு உண்மையாக இப்போ மற்றது வந்து தானாக வந்து இப்போ எல்லாரும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை தானாகவே டெலிஃபோனோட தொடர்பு கொண்டு இப்படி ஒரு செய்யப்படுறோம்னு சொல்லிக்க எங்களுக்கு பெரிய எங்களுக்கு இதான இப்படி ஒரு கொடுக்குற முதலாவது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. உமா மகேஸ்வரன் ஜோகராணின்னு சொல்லி கனடாவிலேருந்து அவர்களால் இந்த பணம் எங்களுக்கு வந்து சைக்கிளை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து சைக்கிளெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாமையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு வீட்டை விட்டு இன்றைக்கு அதிகாலையில் இப்போ நாங்கள் அதோட வந்து டக்கண்டு விலையும் கூடிட்டு சைக்கிள்களும் எல்லாமே விலை கூடிட்டு. இப்போ உலக நாட்டின் நிலவரத்தில் இப்போ எல்லா பொருளும் நாளுக்கு நாள் 500 1000 வந்து இப்படியே கூடிக்கொண்டு தான் போகுது. ரைட், அது பரவாயில்ல, என்ன செய்கிறது. எடுத்த காரியம் கண்டிப்பாக செய்யத்தானே வேணும். அது சந்தோஷமாக அந்த சைக்கிளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அடுத்த கட்டமாக வந்து இந்த பிள்ளைகள் வர போயினேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம், நீங்கள் அப்படியே வீட்டடிக்கு வாங்கும், நாங்கள் கொண்டு போய் எல்லாம் அங்கே அதில் கொடுக்குறதுக்கு இது இல்லை. இப்போ தாங்கள் இதில் வாரம்னு சொன்ன நான் வந்து கூடுதலாக ரோடுகளுக்கு போனால் இந்த இடங்களுக்கு எங்கேயும் போனால் கூடுதலாக இப்போ நாங்கள் இருக்கிறது ஓகே மாதிரி தானே முந்தைய இருந்த காலத்தை விட. இப்போ வெளியில் போனால் உண்மைக்கு நான் இந்த பெரிய ஆக்களை பார்க்குறேன் இல்லை, இந்த இப்படியான ஆக்களை தான் போகுது வருதுன்னு சொல்லி இந்த உதவி செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறது. உண்மையில் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. உண்மையாகவே இதில் திருப்பி நான் ஒரு மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் இந்த சைக்கிள்கள் வந்து இப்போ கொடுக்க போகிறோம், இதை விடவும் இன்னும் படிக்கிற பிள்ளைகள் கூட நடந்து வெயிலுக்கு கன தூரம் போய் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போகிற ஆக்களும் இருக்கினேன். நீங்கள் யாராவது முன் வந்தால் நாங்களும் அதை நான் கண்டிப்பாக இப்போ படிப்பு சம்பந்தம் உதவின்ற தான் நான் திருப்பி இதில் நான் சொல்கிறேனே தவிர, ஓகே படிப்புக்காக நீங்கள் யாராவது உதவி செய்ய வந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கண்டிப்பாக அந்த உதவி அப்படியே உங்கள்கிட்ட நம்பிக்கை கேட்ட மாதிரி நாங்கள் ஆக்களுக்கு இருக்கினேன். நாங்கள் சைக்கிளில் இருக்கணும், புத்தக பேக் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கினேன். ஏதோ உங்களால் இயலக்கூடிய சின்ன உதவிகள் செய்கிற முன் வந்தால் கண்டிப்பாக முன் வாங்கும். நாங்கள் அதே மாதிரிக்கா கொடுப்போம். சின்ன இதுகளுக்கு தேவையோடு இருக்கிற பல பிள்ளைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இந்த சைக்கிளுக்கு ரொம்ப பேர் போட்டியில் இருந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இதை தெரிஞ்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிட்டுது. இதை தெரிய வந்து உனக்கோ எனக்கோன்னு பார்க்க நாங்கள் வந்து இந்த புள்ளியை தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இன்னும் ஒரு தகுதியை பார்த்து தான் இந்த சைக்கிளை கொடுத்துருந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இப்போ தகப்பன் 2 பேர் சைட்டும் இல்லாட்டிலும் அங்கே ஒரு மாற்றங்கள் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச மாற்றங்கள்னுடைய தான் நாங்கள் இந்த முதலாவதாக இந்த பிள்ளையை கொடுத்துருக்கோம். அவைக்கும் கொடுக்க வேண்டிய கொடுக்கலாம், இருந்தாலும் நாங்கள் எங்களால் தெரிவு செய்து இதை கொடுத்துருந்தோம். ஓகே, ஆனால் அவைக்கு நாங்கள் முதலே இவர்களை கேட்டுட்டோம்ன்றதுக்காண்டி உண்மையில் அதுகள் பேசாமல் இருந்துட்டுதுல என்ன. ஓகே, நாங்கள் சொன்னாங்க அடுத்த முறை அப்படி ஒன்று கண்டிப்பாக வேறு வந்தால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுறோம். பரவாயில்லை, ஓகே, அதுகளும் மனசார ஏற்றுக்கொண்டுனே நாங்கள்
இன்னும் ஒரு உதவி வர்ற நேரம் அவர்களுக்கு இன்னொரு துவிச்சக்கர வண்டி ஒன்று எடுத்து கொடுக்கலாம் என்னென்றா சொன்னால் ஓகே. யாரும் உறவுகள் முன் வந்தால் நாங்கள் அப்படியே செய்வோமே. எங்களுக்கு உண்மைக்கும் நாங்கள் செஞ்சால் செய்கிறேன் இல்லையா, அப்போ அதனால் எங்களுக்கு இதிலே ஒன்றுமே வேண்டாமல் அப்படியே நாங்கள் இப்படியான உதவிகளை நாங்கள் உண்மையில் செய்ய வேணும். அதில் எங்களை நாடி வரைக்குள்ளே நாங்கள் உண்மைக்கு அதை ஒரு இதாக செய்ய வேணும். கல்விக்காக தானே உதவி வரும், வேறு ஒன்றுக்கும் நாங்கள் உதவி செய்யலை தானே, கல்வி உதவி என்றபடியாக தான் நாங்கள் இப்படி ஒரு செய்தாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் அந்த பிள்ளை வரப்போது நாங்கள் சைக்கிளை கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த பிள்ளை வந்து உண்மைக்கு நாங்கள் இதை சொல்கிறோம், அந்த பெருசாக கதைக்க மாட்டேன் வாடும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் அமைதியான பிள்ளை தானும் தண்ட பாடும் ஒரு நைஸாக இருக்கும். அப்போ கணக்க குரல்கள் இந்த சந்தோஷத்தை உண்மைக்கும் வெளிப்படுத்துற விதங்கள் சில பேருக்கு தெரியாது. அதனால நாங்கள் சொல்லி கொடுத்து வெளிப்படுத்துறதை விட தாங்கள் மூலமே வெளிப்படுத்த வேணுமென்றதான் எங்களோட செயல். இல்லைன்னு சொன்னால் உண்மைக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படியான நோக்கத்தில் போவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளை வந்து ரோட்டு வழியை போவைகளையும் ஒரு ஆளை நிமிந்து பார்க்க மாட்டுது, ஒரு ஆளோட கதைக்க மாட்டுது. அந்த அப்படியான ஒரு பிள்ளை தான் இந்த பிள்ளை. அதனால் உண்மையில் அந்த பிள்ளையே நாங்கள் குறை சொல்லிடாது. ஓகே, உங்களுக்கு அது விளங்கினா சரி, நான் கொடுக்க சொன்னவைக்கு மட்டும் விளங்கினாலே அது காணும். ஓகே, இப்போ வந்து அந்த பிள்ளை எப்படி வருது எந்த பிள்ளைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருப்பியும் அந்த எங்கள் டஞ்சா பிறந்தானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொண்டு வாங்கோ. இந்த சைக்கிள் கொடுக்க போகிற வீட்டை வர்ற பிள்ளை இருக்குது தானே, அந்த பிள்ளையிடம் மகளுக்கு வந்து 2ஆம் வகுப்பு 7 வயசு அந்த பிள்ளைக்கு. சின்ன பிள்ளை தான், எங்களுக்கு அந்த பிள்ளைய தெரியும். அந்த பிள்ளைய வந்து இப்போ நீங்கள் அந்த வீடியோ கட்டிங்கில் பின் ஷேப்பில் தான் மட்டும் நான் எடுத்துருக்கேன். அதையும் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தாங்க ஏடிஎம் கார்டு, காசு எடுக்க போகிறார் பேங்குக்கு, கமர்ஷியல் பேங்க். இப்போ வந்து காசு எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எப்படியே போய் டக்குன்னு சைக்கிள் எடுக்க வேணும். எடுத்தாச்சா? ஓகே தாங்கோ. ஓகே, நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். என்ன கடை வந்து எங்களோட சொல்லுங்க. அப்போ நெல்லியடி சிக்னலுக்கு முன்னாலே இருக்குது. நெல்லியடி சிக்னல் காவல் வண்டி வாணிபம் சரிதானே. இந்த கடையில் நாங்கள் இப்போ சைக்கிள் எடுக்க இப்போ ஃபஸ்ட்டாக உள்ள போகிறோம். போயிருக்கா விலையை விசாரிப்போம். வாங்குவோம். சைக்கிள்கள் எல்லாம் நிற்கிது கொண்டா இந்த களையை போட்டுனோட நிற்கிது. ஓகே, ஓமண்ணே வணக்கம். இங்கே இந்த நான் அண்டைக்கு ஒரு 20 எடுத்து காய்ச்சேன், 1 ரூபாய்க்கு 3 எடுத்து காய்ச்சினேன். இது வந்து ஒரு பிறந்த நாளுக்காக ஒரு அகல் எடுத்து குடிக்கிறோம். கஷ்டப்பட்ட உண்மையாக கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைக்கு தான், தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குறோம் அந்த சைக்கிள். சரிதானே, அதான் உங்கள்கிட்ட சைக்கிள் ஒன்று எடுப்போன்னு வந்தேன். களியை பூட்டினபடி சைக்கிள் உண்டு. துமாலா சைக்கிள், லேடிஸ் சைக்கிள். நான் அண்டைக்கு ஒன்று அடிக்க தெளிவு எடுக்க நீங்கள் 44,500 சொன்னீங்க. மேக்ஸிமம் ஒரு சொல்லி ஒரு 4 நாள் வேறு இரவு உங்களுக்கு கால் பண்ணி 5-6 நாளைக்கு முன்னம் தான் அந்த விலை. ஓகே, இப்போ எல்லாம் மாறிட்டு நீங்கள் பார்த்து குறைச்சி போடுங்க. உள்ள போகிறோங்க, நான் சொல்ல போகிறேன். உள்ள பிரச்சனை இல்லை, கொடுக்க நல்ல சைக்கிள் இல்லை, டுமாலா தான் கொடுக்கணும் அண்ணே. இப்போ இந்த தம்பி நீங்க பாருங்க, ஏன்னா அவே உண்மையான அண்ணன் கேளுங்க, நான் உண்மையாகவே சொல்லி இங்கே நேற்றிலிருந்து இதே நாங்கள் இங்கே 47 நான் 44,500 உங்களுக்கு உங்களோட கதைச்சி சொல்லி போட்டு நான் அங்கே சொல்லி அது நிலைமை நிலைமை மாறிட்டு வருவாங்க.
50க்கு மேலே போகும். இப்போ 2-3 சைக்கிள் நிற்கிது. இனிமேல் அவங்க கேட்டால் அடுத்த கிராக்கி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சமூக சேவை மாதிரி தானே பார்த்து நீங்கள் செய்யுங்க. சமூக சேவை செய்யுங்க. நீங்கள் சந்தோஷமா இப்போ நான் உங்களோட விலையை கேட்டாங்க இந்த வெளியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காசும் அப்போ ஒன்றும் செய்யல. நான் கூட எடுத்துகிட்டே எனக்கு உபயோகம் கொடுத்தாங்க. ஏதோ பார்த்து இதில் வெட்டக்கூடிய வட்டி தான் 40 நீங்கள் பில் போட்டு 40 சைக்கிளே இல்லை. இப்போ இது முடிஞ்சா என்ன சைக்கிள்னே திரும்ப வரவில்லை. 48 எங்களுக்கு போட்டால் இனிமேல் நாங்கள் 50-52 விற்கிறோம். சைக்கிள் ஒரு ரூபாயுமே எல்லாம் அப்படி இப்படி தான் இப்போ நிலவரங்கள் எல்லாம் கொழம்புலேயே நாங்கள் இப்போதைக்கு சாமான் நான் நினைக்கல. என்ன செய்வோம்? என்ன செய்யற எடுத்துட்டான் அவ்வளோ ஏதோ குறைக்கலாம். உண்மையாக ஏழக்கூடியோ கொஞ்சம் மண்டாலும் குறைச்சி வருங்க. அது ஒரு உதவியாக இருக்கும். என்னால் 7 மணி நேரம் செய்வேன். என்னாலும் 7 ஆகும். சரிதானே? சரி அப்போ கடையை போட்டோட நிற்குதா சைக்கிள்? ஓ அங்கே நிற்கிது எடுங்க வந்து அது பாப்போம். அண்ணா இதானே டுமாலா? ஓ சைக்கிள் எல்லாம் கழுவி போட்டோட தான் நிற்கிது. நல்ல வடிவாக தான் நிற்கிது. ஆனால் விலை தான் என்ன செய்யறா 4 நாள் ஒன்று வரைக்கும் போய் கொண்டு போகும். கடையில் சொல்லுவோம் பாரு என்ன செய்யறேன். ஆனால் இதை கழுவி போட்ட சைக்கிள் தானே போடுங்க. வாரம் வரும் வாரம் வரும் ரேத்தி வருவா. நீ ஓட மாட்டேன் உனக்கு கட்டு அது வந்துங்க. அதுக்கு உனக்கு ஒரு தம்பிக்கு ஒரு ஆசை கூட்ட நிற்குதா தம்பி சைக்கிள் எல்லாம் அப்புறம் என்ன ஆ இல்லைங்க என்ன காலட்டே இல்லையோ? ஆ சரி வா வாங்க வாங்க. நான் காசை கட்டிட்டு நாங்கள் சைக்கிள் எடுத்து கொண்டு போவோம்டா கண்டு வாங்க. நவீன தொழில்நுட்பத்தில் தங்க நகைகளை பரிசோதித்தல் உட்பட நம்பகமான விவேகபூர்வமான பல சேவைகள் இப்போது உங்கள் அதுங்க நம்பர் அது சொல்லணும். அண்ணா சொல்லட்டா நம்பர் வேலை அண்ணன் தெரியல 72 17 68 89 68 89 வாங்க தம்பி வாங்க. அண்ணா அதுக்கு என்ன சீட் கவர் அது என்ன இப்படியா இவ்வளோ இப்படியே வரும். இனிமேல் நீங்கள் குறிப்பாக குடாப்பூ தருவோம். குடாப்பூ ஆ பூ 2 இதாண்ணே. வேற என்ன தர போறீங்க? என்ன நூல் பூவா? நூல் பூவா இதா? கீழே இருக்கா? ஆ ரைட் 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 ஓகே ஓகே. ரைட் இது அந்த இதுக்கு போடுறாக்கு ஓகே. வேற என்ன சைக்கிள் தர போறீங்க? என்ன பேர் போடுவோம்? நீங்க சரவணன் நண்டு போடுங்க. அதே எந்த பேர் எங்களுக்கு தெரியாது கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே பேர் சரவணன் நண்டு போடுங்க. சரவணன் தேர்மினி நண்டு போடுங்க. தேர்மினி யா அண்ணா என்ன பாரு கண்டு போராண்டியான் இருக்கா? அப்படி எத்தனை வருஷம் பாருக்கு? பாருக்கு வந்து 10 வருஷம் இருக்கு. உடைஞ்சா தானா உடைஞ்சா மாற்றி தரும். இப்போ பார் தானா தானே உடையும். மற்றபடி சி அடிச்சுடைச்சா இல்லை சின்ன சைக்கிள் எடுத்து 1 வருஷம் இல்லை பார் உடஞ்சி வச்சு என்ன குழந்தைருக்கலாம் கொடுத்து கொம்பனையும் கொடுத்துருக்கலாம். அது யாழ்ப்பாணம் அப்போ ஒரு எடுத்து நான் எடுத்து 1 வருஷமாக இல்லை பூனா அப்புறம் எடுத்துக்கொண்டு ஒரு திடீரெண்டு அழுதவனுக்கு எடுத்துக்கொண்டு அது பார் உடஞ்சி வச்சு என்ன தம்பி அழகா உண்டு தம்பிக்கா அதுதான் இப்போ சைக்கிள் கொண்டு வரும். இந்த வெளிநாட்டுக்கார பார்த்து கொண்டு ஓ ரைட்டா. இது ஒரு இதுக்கா அந்த ஒரு பிறந்த நாளுக்கா ஒரு பிள்ளைகிட்ட 11 பிறந்த நாளுக்காக ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்காக கொடுக்க போயினேன். உண்மையாக வெயிலுக்கு அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கிறதுக்கு பிள்ளைய நாளைக்கு கூட மேலே சின்ன பிள்ளைய நடத்தி கூட்டி கொண்டு வர பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் அதை கொடுப்போம்னு சொல்லி. நல்ல விஷயம் தானே. 2 நாள் செய்ய கஷ்டப்பட்டாக்கள் இப்படி வாழட்டு மேலே என்ன ஓகே. 47,000 ரூபா. 47 இங்கே வில்ல இங்கே 47,000 ரூபா சைக்கிளுக்குரிய காசு. அப்படி காசை கொடுங்க பார். யாரண்ணே? இல்லை இல்லை எங்களோட ஒரு 50 இருக்கா வேணுங்க. ஆனால் வெட்டலாம் ஆனால் வெட்டிக்கிட்டு தாங்க ஒரு 500 குறைச்சி.
இல்லை சரி சரி ஓகே. நான் பெருசா ஏன்னா அப்போ அண்டைக்கே வந்து நான் அந்த போனோம் இதை வந்து அன்னைக்கு இருந்தது அது அந்த ஒரு கொஞ்சம் பேர் எங்களுக்கு வந்தா நீங்கள் 44,500 சொல்லி நாங்கள் அவைக்கு தகவல் கொடுத்துருவாங்க. அன்னைக்கு 44 வந்து இல்லை நம்பர் எடுத்துகிட்டு போய் அடித்தேன் நான். அண்டை விட சரி நீங்க கூட சொல்லி இருந்தா வந்து வேலை மறுத்து இல்லை போட்டு போயிருந்தாலும் அட்வான்ஸை கட்டி போயிருந்தா சரி சைக்கிள் திறப்பு. அந்த ஜெகி வேறு யாரும் போகாமல் உங்களுக்கு வந்துடும். சரி அதான் நாங்கள் விட்டுட்டோம். சரி ஓகே அது என்ன செய்யுது அப்படி தான் திறப்படுறது திறந்தீங்கன்னா இதை கூட வச்சுட்டு ரைட் நம்பிறாங்க. ம் சரி திறக்குதா ரைட் ஓகே. அப்படியே சைக்கிளில் ஓடுங்க. கூட வச்சுட்டு இல்லை அது குடத்தை சுற்றுவோம். நாங்கள் வீட்டை சுற்றுவோம். சரி நாங்கள் கூட பேக்கை வச்சுட்டு இந்த காசை வச்சுட்டேன் பொக்கரைக்கு விழுந்துருங்க. சரியா அப்படி சைக்கிளில் உழைக்கிறது பில் 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 அண்ணா பில் இருக்காவில் அண்ணா போட்டு வரண்ணே. ஓகே ரைட் பில் பார்க்க பில் பார்க்க. சரிங்களா 47,000 ரூபா ஒன்றும் செய்யலாம் போயிட்டு 44,500 சொன்னது. இப்போ 47,000 ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. ஓகே இப்போ வந்து நாங்கள் வாகனம் பிடிக்கிறதுக்கு திருப்பி கொடுக்க வேணும். அதனால் நாங்கள் வந்து சைக்கிளில் தான் போக போகிறோம். வந்து ஆட்டோவில் போக போகிறோம். ரைட் ஓகே. மைக்கு உங்கள்கிட்ட இருக்குண்ணா. அப்படியே இப்போ வந்து தர்மணி வந்து சைக்கிளில் ஓடிக்கொண்டு ஆட்டோக்குள்ளே ஏற்றிடாது. அதனால் ஆள் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகுது. வீட்டை கொண்டு தானே கொடுக்கணும். அப்போ அது நாங்கள் முன்னுக்கு போகிறோம். ஓகே பாய் பாய். நாங்கள் இவங்களுக்கு தான் அந்த சைக்கிளை வழங்க போகிறோம். என்ன இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த சைக்கிளை வந்து கொடுக்கப்புறம் உண்மையாகவே அவையை பற்றி எங்களோட அயலூர் தான். இந்த சைக்கிள் வந்து கொடுக்கப்பட வேண்டிய ஆக்களுக்கு தான் கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். ஏனென்றால் தெரியும் இந்த இந்நேரம் கொடுத்தா தான் இது உதவியாக இருக்க முடியாது. அண்ணாவும் சொன்ன மாதிரி அந்த அண்ணா என்ன சொன்னால் எப்படிப்பட்ட ஆக்களுக்கு இந்த சைக்கிளை கொடுக்கணும்னு சொன்ன அவற்றை அந்த ஒரு இதன்படியே நாங்கள் ஒரு ஆளை தெரிவு செய்தால் இந்த சைக்கிளை நாங்கள் இப்போ வந்து கொடுக்கப்புறம் இவங்களுக்கு தான் இந்த சைக்கிள் கொடுக்கப்புறம். ஓகே உண்மையிலே இந்த சைக்கிளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனையோ பேர் போட்டி எத்தனையோ பேர் இருக்கினேன். உண்மையாகவே தகப்பன் இல்லாமல் அப்படி பள்ளிக்கத்துக்கு இந்த வெயிலுக்கு நடந்து போகிறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கினேன். இருந்தாலும் நாங்கள் முதலாவதாக இந்த பிள்ளையை இந்த தங்கச்சியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வேறு படிக்கக்கூடிய உதவிகளுக்கு தான் என்ன உதவி முக்கியம் கொடுத்து செய்ய வேணும். உண்மையான நாங்கள் அந்த வெயிலுக்கால நான் பல நாள் என்ன கண்ணால் பார்த்துருக்குறேன். அந்த பள்ளிக்கம் போய்க்கே இந்த இதால் காலமே நடந்து கூட்டி கொண்டு வந்து இந்த வெயிலுக்கெல்லாம் கூடிய பிடிச்சி கொண்டு கூட்டி கொண்டு போகிறத என் கண்ணூராக பார்த்த முதல் காரணத்துக்காக தான் இந்த சைக்கிளை நாங்கள் இந்த தங்கச்சி கொடுக்கப்புறம். ஓகே தங்கச்சி அந்த கொடுக்க சொன்னவையும் சரியான ஒரு கஷ்டத்தை பார்த்து நீங்களே குடும்பம்னு சொல்லி இந்த அதை குடும்பம்னு நீங்கள் சொல்லி இந்த வழியாக தான் இப்படி வந்துங்க. தங்கச்சியை ஒரு சில வார்த்தை நான் சும்மா கேட்போம் என்ன மாதிரின்ட்டு. என்ன தங்கச்சிக்கு என்ன பேர் என்ன நீங்கள் சொல்லுங்க. கந்தசாமி ஆனந்த விஜி. ஓகே கந்தசாமி ஆனந்த விஜி. கந்தசாமி ஆனந்த விஜி. சரி ஓகே. நீங்கள் இப்போ இந்த சைக்கிள் உண்மையான சைக்கிள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க சும்மா நடந்து திரிக்கிறதா சரியான கஷ்டம் தான் நடந்துருக்கியா இப்போ இந்த வெயில் கால சைக்கிள் ஓடணும்னு நினச்சேன். சைக்கிள் படிக்க விட்டேன் நான். உண்மை சைக்கிளுக்கு தான் அந்த உதவியக்காண்டி நன்றி சேர்த்துக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருக்கிறேன். இந்த சைக்கிள் தந்ததாக எனக்கு சரியான உதவியாக இருக்குது. நன்றி சேர்த்துக்கிறேன். 100 ஆண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். இந்த சைக்கிள் தந்ததுக்காண்டி எனக்கு சரியான நன்றி சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். அந்த பிள்ளையோட பேர் அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ டன்ஜான்னு சொல்லி அவன் 11ஆவது பிறந்த நாளுக்காக தான் அந்த அவன்கிட்ட பேரப்பிள்ளை அவன்கிட்ட அப்பப்பா என்ன அவன் தான் இந்த சைக்கிள் பேரப்பிள்ளைக்காகன்னு சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஓ சந்தோஷம். இந்த பிறந்த நாள் 11ஆவது பர்த்டே சந்தோஷமாக கொண்டாட சந்தோஷத்தை இருக்கிறேன்.
உண்மையில அவள் வந்து பெருசாக கதைக்க மாட்டா. உண்மை உண்மை உண்மையில பெருசாக கதைக்க மாட்டா. இப்போ இப்போ பார்க்குற நீங்களும் சொல்லுவீங்களா அந்த பிள்ளைய நீங்கள் போட்டு இந்த சைக்கிளை கொடுத்து ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரிக்கு உண்மைக்கும் நாங்கள் தந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் அந்த பிள்ளைய ரெண்டு ஒரு கதை கேட்டுருக்குறோமே தவிர மற்றபடி உண்மையில அவள் கதைக்க மாட்டா பெருசாக. அவன் தானும் தாங்களும் தந்த வாடும் வீடும் வேலையுமா ஏதோ அப்படி உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஓகே, இப்போ கதைக்க போனால் கணக்கு கேள்வியை கேட்கலாம், கவலையில் நாங்கள் கொண்டு போகக்கூடாது. அதனால் நாங்கள் உண்மையில் சிம்பிளாக நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஓகே, உண்மையில் கொடுக்க சொன்ன அந்த பிள்ளைக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு டான்ஸிகாவா என்ன டன்ஜா அவர்களின் 11வது பிறந்த நாள். உண்மையாக நாங்கள் திருப்பியும் நாங்கள் இந்த சைக்கிளை கொடுத்துட்டு அந்த திருப்பி சொல்லுவோம். டன்ஜா வந்து 11வது பிறந்த நாள் நல்ல சீரும் சிறப்புமாக வாழணும். இப்படியான உதவிகள் இந்த அண்ணா கூட எங்கள் தானாகவே முன் வந்து தான் இந்த சைக்கிளை கொடுக்க சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து கேட்கல, தானாக முன் வந்து அப்படி அதே மாதிரி வந்து நீங்களும் உங்கள் இப்படி ஒரு பிறந்த நாள் நான் அன்றைக்கும் சொன்னேன் திருமண வைபவங்கள் அப்படி ஏதாவது நிகழ்வு வரைக்கும் இதை மாதிரி இன்னும் பல பேர் சைக்கிள்கள் இல்லாமல் இந்த வெயிலுக்காக நடந்து போகிற பல பேர் இன்னும் இந்த வட்டாரத்துக்கு ஒன்று ரெண்டு இருக்கினேன். படிப்பு உதவிகள் சம்பந்தமாக நீங்கள் யாராவது இப்படியான நிகழ்வு நேரம் முன் வந்து செய்யலாம் சொல்லி நாங்களும் கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் இன்றைய நாள் தான் அந்த பிள்ளையோட பிறந்த நாள். அதே நாளே காலையில் வச்சு நாங்களும் இந்த சைக்கிளை வழங்குறோம். என்ன பிள்ளை வந்து நாங்கள் சின்ன பிள்ளை தானே காட்ட விரும்ப இல்லை. அதனால் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை முன்னுக்கே வீடியோ செய்து நாங்கள் வச்சுருப்போம். எங்களுக்கும் ஒரு காலை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு எங்கே பக்கத்தில் தம்பசெட்டி பள்ளிக்கூடம்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு தான் இப்படி அந்த சைக்கிளை போடுறதுக்காக வந்திருக்கிறாரு. நாங்கள் வந்து சைக்கிளை கொடுப்போம். நாங்கள் சைக்கிளை கொடுப்போம். வாங்க சைக்கிள். இதுதான் சைக்கிள். சரி, அப்படி சைக்கிள் அப்படிங்க. சரியா, சந்தோஷம் தானே. ஓகே, நாங்கள் சைக்கிள் பில் இருக்கு. பில் இதுதான். பில்லை நீங்கள் துளைச்சி போடாமல் 44,500 ரூபா சொல்லியிருந்தவங்க இப்போ கூடிட்டு பிரச்சனை தெரியுது. அப்போ 47,000 ரூபா போட்டு தந்தவங்க. இந்த சைக்கிளுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி இருக்குது வாருக்கு. இந்த பில் கண்டிப்பாக வேணும். இந்த செசி நம்பர் எல்லாம் வேணும். கவனமாக வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த 10 வருஷம் பில்லை வச்சுருங்க. ஏதாவது சைக்கிளில் அந்த பார்கள் ஏதாவது உடஞ்சிருந்தா கூட இந்த பில்லை கொண்டு போய் இந்த கடை நெல்லியடி சிக்னலுக்கு முன்னாலே அந்த கடையில் பேருக்கு தானே இதில் பேர் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. ஏதாவது சொன்னால் செய்யலாம். அப்படி விடையாது. அவங்க 10 வருஷம் திரைக்க ஒன்றும் நடக்காது. நீங்கள் எல்லாம் முடிச்சு ஓடுறாங்களா இல்லை? சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் இந்த சைக்கிள் கொடுத்தாச்சு. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். பாப்பினம் வீடியோவை நாங்கள் இந்த வீடியோவை விடுவோம். உண்மையில பெரிய குடும்பம் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் நாங்களும் எங்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படியான தானா முன் வந்து செய்ததுக்கு உண்மையாக அந்த டேஞ்சா முதல் முறையாக நாங்கள் உண்மையாக முதல் முறையாக தான் இந்த இப்படி ஒரு இதை கொடுக்குறோம். உங்கள் மூலம் தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இது கல்விசார் உதவிகள் வழியாக நாங்கள் முன் வந்து செய்த நாங்கள் வேறு உதவிகள்ண்டா இனிமேல் நாங்கள் வர மாட்டோமே. இப்போ கல்விசார் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு உதவிகளாக இருந்த வழியாக தான் திருப்பியும் நாங்கள் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டஞ்சாவுக்கு மீண்டும் எல்லா செல்வமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் மிக சந்தோஷமாக வாழ வேணும்னு சொல்லிக்கொண்டு அவரை எல்லாரும் சந்தோஷம் கொடுக்குறாங்க. அவர் அப்பப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறேன். அதே மாதிரி அதில் வடிவா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் முறைவனை வேண்டிக் கொண்டு ஆமாம் இதே இந்த பிள்ளைன்ற வாழ்த்துக்களும் அங்கே நல்லாவே கிடைக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஓகே அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லி உண்மையாக இப்படியான இதுகள் செய்தால் தான் உண்மையாக அந்த ஒரு மன சந்தோஷப்பட்டால் அதே ஒரு இறைவனால் ஒரு கிடைக்கப்படுற வேற மாதிரி. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சரிங்க, ஓகே சரி, ஓகே. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.